கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 58 11ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே கூட நம்மை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ எப்படி இருப்பாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அந்த தோட்டத்தை காட்டி, இந்த தோட்டம் இருப்பது போல நான் உன்னை செழிப்பும் ஆசீர்வாதமும் உள்ள ஜனங்களாக நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலியாக நம்முடைய ஆண்டவர் இருந்தார். தோட்டத்தை சுற்றி எந்த விதமான மிருகமோ அல்லது எந்த காரியமும் சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம் ஆக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார். இதனாலே கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற சகல காரியங்களையும் கர்த்தர் நீக்கி நம்மை விட்டு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதே போல ஆண்டவர் தோட்டத்துக்கு தண்ணீராக இருக்கிறார். யோவானுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார். கர்த்தருடைய வார்த்தை தோட்டத்துக்கு உரமாகவும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எதுவாகி என் சுகமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். நமக்கு உரத்தை போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நம்முடைய வருத்தப்படுகிற நேரத்தில், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று தவிக்கக்கூடிய நேரத்தில் தேவனாய் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், நமக்கு இரக்கங்களை இளைப்பாறுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல ஒரு தோட்டத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தோட்டத்துக்கு ஒளி முக்கியது போல ஆண்டவர் இயேசு வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பராமரிக்க, ஆண்டவராகிய இயேசு எப்படி தோட்டத்தை பராமரிக்க வந்தது போல இந்த நாளிலே கூட நம்மையும் ஆண்டவர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் படவும் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அதே போல் நமக்கு கனி கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக மாற்றும்படியாக இயேசு பூமிக்கு வந்தார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடத்தில் நான் அவனிடத்தில் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தோட்டத்துக்கு வழியை போல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொன்ன தேவன் அவரை புதிதும் ஜீவனுமான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்று சொன்ன தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த தோட்டத்துக்கு ஒரு வேலியாக, தோட்டத்துக்கு தண்ணீராக, தோட்டத்துக்கு உரமாக, ஒளியாக பராமரிக்கிறவராக, பலன் உண்டாக்கக்கூடியவராக இருந்தது போல எங்களுக்கு நீங்கள் இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் உடைய வார்த்தைகளின்படி எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.